ஆவரேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முதல் 4 பகா எண்களின் சராசரி மற்றும் முதல் 4 பகு எண்களின் சராசரியின் விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் 4 பகா எண்களின் சராசரி அப்படின்னா முதல் 4 பகா எண்ணா பிரைம் நம்பர். அப்போ முதல் 4னா 2, 3, 5, 7. ஸோ சராசரி கேட்குறாங்க. அப்போ சராசரினா 2 + 3 + 5 + 7 இதை ஆட் பண்ணி 1, 2, 3, 4 நம்பர். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோம்னா பகு எண்களின் முதல் 4 பகு எண்களின் சராசரி. பகு எண்ணா 4, 6, 8, 9. ஸோ இதுதான் முதல் 4 பகு எண்கள். 4 + 6 + 8 + 9 இதோடைய சராசரினா இதெல்லாம் ஆட் பண்ணி வகுத்தல் 1, 2, 3, 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4க்கு 4 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணா 2 + 3 + 5 + 7 17. 4 + 6 + 8 + 9 27. ஸோ இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியாது. அப்ப முதல் 4 பகா எண்களின் சராசரி மற்றும் முதல் 4 பகு எண்களின் சராசரியின் விகிதம் 17:27. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சராசரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்டாங்களா, இந்த மாதிரி இங்க 4 இங்க 4 இந்த மாதிரி ஈக்குவலா கேட்டாங்களா, கீழே இந்த டிஜிட் போடவே தேவையில்ல, டைரக்டா இதை மட்டும் ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணா போதும். அடுத்தது இந்த சம் பாருங்க. முதல் 7 பகா எண்களின் சராசரி மற்றும் முதல் 7 பகு எண்களின் சராசரியின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.